கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேத வசனங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 40, 41, 42 வசனங்கள். இயேசு கிறிஸ்து அங்கே லாசருவை வைத்த கல்லறின் அருகில் வந்து நின்று பிதாவாகிய தேவனை நோக்கி, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை எடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இங்கே லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு பேசும் பொழுது வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து எப்பத்தாண்டு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அவர் ஜெபிக்கும் போது தேவன் அவருடைய சத்தத்திற்கு செவி சாய்த்தார் என்று சொல்லி அவர் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்களேன், அவர் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நீர் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதே போலதான் நீங்களும் நானும் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலை எப்ப நம்ம தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தில் எந்த ஜெபத்தில் கேட்டாலும் விண்ணப்பம் பண்ணினாலும் அவர் உடனே நமக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் பரிசுத்த ஆவியின் ஒரு உதவியோடு நம்ம மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். ஊழியம் கொள்ள அல்ல, ஊழியம் செய்யவே நம்மளை தேவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கிறார். அப்படி அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்ட நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவிசுவாசம் உங்களுக்குள் வரக்கூடாது. உங்களை சூழ்ந்திருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஒரு வியாதிஸ்தர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, இல்லை உங்களுடைய பலவீனத்துக்காய் ஜெபிக்கும் பொழுது உங்களை ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று நீங்கள் முன்னமே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினால், இங்கே பிதாவாகிய தேவனே நான் ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசு சொல்றார். அவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியங்கள், நம்முடைய கண்கள் காணப்போகிற காரியங்கள், ஏற்கனவே நமக்காக செய்து முடித்து வைத்த காரியங்கள், பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தையும் அன்பையும் வைத்தபடினால் அதே விசுவாசமும் அன்பும் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிறபடியால் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி முன்னமே ஸ்தோத்திரம் சொல்வீர்கள் என்றால் நிச்சயமாக இங்கே லாசருவை உயிரோடு எழுப்பினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் மற்றோட வாழ்க்கையிலும் அற்புதம் அதிசயங்களை காண்பீர்கள். அதை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். நம்ம விசுவாசித்தோம் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயமாக நான் சொல்றேன், ஏதோ ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பலவீனத்துக்காய் போராடி ஜெபித்துட்டு இருக்கிறீங்க. நீங்க இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், கண்டுவிட்டீர்கள். உங்களுடைய விசுவாசத்தின் அளவு வர்த்திக்க 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 நிச்சயமாக நீங்க தேவனுடைய மகிமையை நீங்கள் ஜெபிக்க தொடங்குவதற்கு முன்பதாகவே காண்பீர்கள். அருமையான தேவச்சனமே, கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவைக்கு சென்ற இந்த நாட்கள், அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிற இந்த நாட்கள்ல உங்களுடைய விசுவாச அளவு வர்த்திக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தை வாசிங்கள், ஜெபிங்கள், மற்றவர்களுக்காக ஜெபிங்கள், அற்புதங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். உங்கள் மூலமும் தேவனாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்துவார். அந்த மகிமையை மற்ற ஜனங்களும் காண்பார்கள். கர்த்தர் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.